ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாத்தாவுக்கு வந்துட்டு பிறந்தநாளுக்கு நம்ம விஷ் பண்ணாமல் இருந்தால் எப்படி நம்ம விஷ் பண்ணி ஆகணும்ல. அதனால் காலையில் போனேன். காலையில் தாத்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. அதுக்கப்புறம் தான் தாத்தா ஃப்ரீயானாங்க. ஃப்ரீயானதுக்கப்புறம் போயிட்டு கை கொடுத்துட்டு அப்புறம் விஷ் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எவ்வளோ பேர் தாத்தாவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்ட்டு. அங்கே பாருங்கள், தாத்தா எவ்வளோ கெத்தாக நிற்கிறாங்க பாருங்கள். நிற்கும் போது சுற்றி காமிச்சாங்க பாருங்கள். லேடிஸ் ஜென்ட்ஸ்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைன் பை லைனாக ஃபுல்லாக கூட்டங்க, செம்ம கூட்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு விஷ் பண்ணிட்டு ஷால்வை போத்துறதுக்காக ஒருத்தராக வந்துட்டு ஷால்வை போத்திட்டு வந்துட்டு அப்புறம் லைனாக தான் போத்திட்டே இருப்பாங்க. ஷால்வை ஒருத்தராக போத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸ் டிப்போல இருந்துட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பழக்கமான கள்ளிக்குமார் அண்ணன் வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்துட்டு யாருமே சும்மா வரலங்க, கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமு மாலை மரியாதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு பொக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு தான் வெட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தாத்தா கொடுக்க சொல்லிட்டாங்க. செம்ம ஹாப்பிங்க. தொழிலாளிகளின் பாதுகாவலர் அண்ணாச்சி எஸ்பிஎன் மாவட்ட தலைவர் எஸ்பிஎன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. ஸோ தாத்தாக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு காய்ஸ்.